நேயர்கள் கேட்க இருப்பது காசநோய் இல்லாத இந்தியாவிற்கான 100 நாள் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் குறித்த நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி மாநில காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ். வணக்கம் நேயர்களே. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் விதமாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருது. நடப்பு 2025ஆம் ஆண்டிற்குள் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயித்து அதற்கேற்ற மாதிரி தீவிரமான பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்திக்கின்னு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி காசநோய் குறித்த 100 நாள் தீவிர பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்று வரும் வேளையில் புதுச்சேரியிலும் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருது. இது குறித்து ஒரு நேர்முகத்தின் மூலமாக நாம் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். புதுச்சேரி மாநில காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதுச்சேரியில் ஏற்கனவே காசநோய் குறித்து நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் செஞ்சுன்னு இருக்கீங்க. இந்த நிலையில் 100 நாள் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கக்குள்ளே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, 2025க்குள் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் என்ற ஒரு இலக்கோடு தான் இந்திய அரசாங்கம் நகர்ந்துட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா உலக சுகாதார இயக்கம் 2030 காசநோய் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கும்ன்றது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க அறிவித்தாங்க. ஆனால் நம்ம இந்திய அரசாங்கம் 2018ஆம் ஆண்டே 2025க்குள் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும்ன்ற ஒரு இலக்கை நிர்ணயிச்சாங்க. ஸோ அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம எப்படியாவது இலக்கை அடையணுன்றதுக்கு வேண்டி தான் இந்த 100 நாள் தீவிர பிரச்சாரத்தை டிசம்பர் 7, 2024 மாண்புமிகு மத்திய சுகாதார அமைச்சர் மூலயமா ஹரியானா மாநிலத்தில் தொடங்கினாங்க. அதே நேரத்தில் நம்ம புதுச்சேரியிலையும் நம்ம மாண்புமிகு முதல்வர் கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தாங்க. இந்த 100 நாள் தீவிர பிரச்சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமுதாயத்தில் இன்னும் காசநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த நபர்களை கண்டறிந்து அவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் வேணுமோ செய்து அவங்களுக்கு அது இருக்குன்றதை உறுதிப்படுத்திட்டு, முதல் விஷயம் அந்த உறுதிப்படுத்துறது தான். உறுதிப்படுத்துறதுக்கப்புறம் தகுந்த சிகிச்சை என்னமோ அதை அளிக்க போகிறோம் முதல். ரெண்டாவது, அவங்களுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுனால தகுந்த சிகிச்சை அளிக்கிறதுனால அந்த இறப்பில் அந்த நபர் பாதுகாக்கப்படுறாங்க. அதனால் அந்த டெத்துன்றதும் கண்டிப்பாக அங்கேருந்து குறையுது. மூணாவது விஷயம் தடுப்பு. எந்த ஒரு நோய் எடுத்தாலும் தடுப்பு சிகிச்சை ரொம்ப முக்கியம். ஸோ இது இல்லைன்னு உறுதிப்படுத்துனதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த தடுப்பு சிகிச்சை கொடுத்து மேற்கொண்டு அவங்களுக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வேண்டிதான் இந்த 3 விஷயங்கள் தான் 100 நாட்களுக்கு இந்திய அரசாங்கம் பண்ண சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பெருமையாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா 2023ஆம் ஆண்டு நம்மளோட புதுச்சேரி சுகாதார இயக்கம் மற்றும் இங்கே இருக்க அனைத்து மெடிக்கல் காலேஜோட ஒத்துழைப்போட புதுச்சேரியில் முதல் முறையாக இந்தியாவிலே முதல் முறையாக நம்ம பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் மக்களை அந்த 2023ஆம் ஆண்டு வீடு வீடாக போயிட்டு அவங்களுக்கு காசநோய்கள் அறிகுறிகள் இருக்கான்னு கேட்டு வீடு தேடியே போயிட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு சளி அங்கேருந்து கலெக்ட் பண்ணி அது மூலிமா நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். இது 2023 முதல் முறையாக நம்ம இந்தியாவில் இதை முன்னாடி கொண்டு புதுச்சேரி மாநிலம் தான். ஸோ அதை பின்தொடர்ந்து தான் இப்போ இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 100 நாள் தீவிர பிரச்சாரத்தில் குறிப்பிட்ட இலக்குன்னு ஏதாவது நிர்ணயிச்சிருக்கீங்களா சார்? பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காசநோயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% காசநோய் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வகையான மக்களுக்கு தான் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை நீரிழிவு நோயாளிகள், அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே உள்ள நபர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் மெலிந்தவர்கள், இந்த BMI சொல்லுவாங்க, less than 18.5ன்னு சொல்லுவாங்க, அது கீழே இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து புகை பழக்கம் உள்ளவர்கள், மது பழக்கம் உள்ளவர்கள், அடுத்து முன்னாடி காசநோய்க்கு சிகிச்சை எடுத்தவர்கள், காசநோயாளிகளுடன் உடன் வசிப்பவர்கள். இந்த 7 நபர்களுக்கு தான் இந்த தாக்கம் அதிகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இன்னொரு வழியிலையும் இதை பார்க்கலாம். என்னன்னா, இந்த 7 நபர்களுமே அவங்களுக்கு கண்டிப்பாக அறிகுறிகள் இருக்குன்றது அவசியமே கிடையாது. ஒரு எக்ஸ்ரே எடுத்தாலே பார்த்தீங்கன்னா அது காசநோய்க்கான வெளிப்பாடு தெரியும். ஆனால் அதுக்கான அறிகுறிகள், அதாவது காசநோய் அறிகுறிகள்னு சொல்ல போனீங்கன்னா 2 வாரத்துக்கு மேல் இருமல் இருக்கணும், இருமலுடன் கூடிய சளி இருக்கணும், இருமக்குள்ள ரத்தம் வருதல், பசியின்மை, காய்ச்சல் 2 வாரத்துக்கு மேல் இருக்கிறது, எடை குறைதல், இதுதான் காசநோய்க்கான அறிகுறிகள். இது அனைத்தும் நான் இப்போ மேலே சொல்லியிருந்த அந்த 7 நபர்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இந்த 7 நபர்கள்
எவ்வளோ இருக்கான்னு முதல்ல ஒரு எண்ணிக்கையை வந்துட்டு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த எண்ணிக்கை இருக்குது. ஸோ அவங்கள வீடு தேடி அந்த ஏரியாவில் கேம்ப் வச்சு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருக்கான்னு கேட்குறோம். அறிகுறிகள் இருந்தால் அவங்கக்கிட்ட சளி டெஸ்ட் வாங்குகிறோம். அறிகுறிகள் இல்லைன்னா அவங்ககிட்ட எக்ஸ்ரே எடுத்துகிட்டு எக்ஸ்ரே மூலிமா காசநோய் இருக்கா இல்லைன்றதை கண்டறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் காசநோய் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்க? கடந்த 10 வருடங்களாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1600 1600 கேஸு தான் வந்துட்டு நம்ம புதுச்சேரியில் வந்துட்டு வருடந்தோறும் வர்றது கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் 2015 இருந்ததோட இப்போ நம்ம 2022 ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் வந்துட்டு ஒரு சில்வர் மெடல் வந்துட்டு பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க. அதை கிட்டத்தட்ட 59% வந்து 2015 இருந்த காசநோயாளிகளோட எண்ணிக்கையோட அந்த கண்டுபிடிக்கிறது அந்த புதுசாக வரும் காசநோயோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதுனால அந்த ஒரு இது வந்துட்டு இந்திய அரசாங்கம் நம்ம புதுச்சேரி மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கிராமப்புற மக்களுக்கு வந்து இந்த காசநோய் பற்றிய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு சென்று அடைஞ்சிருக்கு? இப்போ தொடர்ந்து நம்ம புதுச்சேரியில் இது 2 வருஷமாக வீடு வீடாக போயிட்டு இந்த நிகழ்வு வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த பேனர்ஸ் வைக்க முடியுமோ அதெல்லாம் செய்யறதுனால விழிப்புணர்வு ஓரளவுக்கு இப்போ நல்லாவே இருக்குது. இந்த நான் சொன்ன அறிகுறிகள் அந்த 2 வாரத்துக்கு மேலே இருமலுடன் கூடிய சளி, ரத்தம் வருதல், பசியின்மை, எடை குறைதல், காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்க தானாகவே அவங்களே முன் வந்து அடுத்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இப்போ பரிசோதனை செய்து கொள்ளும் அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே விழிப்புணர்வு இருக்குது. மேலும் அதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு தீவிரப்படுத்த வேண்டியதான். இந்த பிரச்சாரத்தின் மூலமாகவும் நாங்கள் இன்னமும் வந்துட்டு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி எல்இடி டிவியோட ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த வண்டியில் என்னென்னா காசநோயினா என்னன்றது ஒரு வீடியோவோட வந்துட்டு அது இது வரும். ஸோ அது வந்து பாண்டிச்சேரி முழுவதும் பயணிக்க போகுது. ஸோ ஒரு இடத்துலையும் அது நின்று காசநோய் பற்றி என்னன்றது தெளிவாக அங்கே இருக்க மக்களுக்கு அந்த வண்டி மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நோய் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தானாகவே வந்து பரிசோதனை மேற்கொள்ள மக்கள் முன் வராங்களா சார்? பொதுவாக பார்த்தீங்கன்னா தானாகவே வராங்க. பட் இருந்தாலும் இன்னமும் வந்துட்டு அந்த காசநோயினா அந்த ஒரு அச்சம் இருக்குது, வெளியில் சொல்கிறதுக்கு அந்த ஒரு தயக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மக்கள் கொஞ்சம் அவங்க வந்துட்டு தாமதப்படுத்தக்குள்ள என்ன ஆகுதுன்னா நோய் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து சேரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் இறக்கவும் நேரிடலாம். இது வந்துட்டு அந்த ஒரு இது இன்னும் இருக்குது. பட் ஆனால் முன்னாடி இருந்த காலத்தோட இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதுனால தானாகவே அவங்க வந்து முன்னாடி வராங்க. முன்னாடிலாம் அந்த காசநோய் வந்து ரொம்ப நாள் மருந்து சாப்பிட்ணும், அந்த நோய் வந்து ரொம்ப நாள் இருக்கும், மற்றவங்களாம் வந்து ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி குணமாகிற நாட்கள் வந்து குறைஞ்சிருக்குங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1962 இந்த காசநோய்க்கான சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மருந்துகள், ஊசி இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி காலமும் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை எடுக்கக்கூடிய காலமும் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும்லாம் இருந்து இப்போ படிப்படியாக குறைஞ்சு 6 மாத காலத்திற்கு மாத்திரைகள் ஒரு 4 விதமான மாத்திரைகள் கொடுக்குறாங்க. முற்றிலும் குணமாயிடும் 6 மாதம் தொடர்ந்து எடுக்கக்குள்ள. காசநோயால் பாதிக்கப்பட்டவர் வந்து அதுக்குரிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கும் பொழுது ஊட்டச்சத்து சாப்பிட்டாதான் அது சீக்கிரம் குணமாகும்னு சொல்கிறீங்க. அப்படி ஊட்டச்சத்து சாப்பிட முடியாதவங்களுக்கு நீங்கள் எந்த வகையில் உதவுறீங்க? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா நம்ம நோய் கண்டறிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம மாத்திரை கொடுக்குறோம். ஸோ மாத்திரை வந்துட்டு 6 மாதத்துக்கு தொடர்ந்து எடுத்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு நோய் குறைய ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வருமான கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நோய் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவங்க ஒரு ஆள் தான் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் ஈட்டக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்திரையும் ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ குடும்பத்துக்கு வேண்டிட்டு ஸோ அதனால் வியாதியும் நோயும் அதிகமாகி அவங்க இறக்கவும் நேரிடலாம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வேண்டி நம்ம இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 2 புது விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2018 அந்த ஏப்ரல் 1 காசநோய் கண்டறியப்பட்டு சிகிச்சை ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மாதந்தோறும் 500 ரூபாய் அவங்கள நேரடியாகவே அவங்க வங்கி கணக்குக்கு நம்ம இந்திய அரசாங்கம் வந்து நேரடியாகவே செலுத்திட்டு இருக்கு. அந்த 6 மாத காலம்னா 6 மாத காலம், ஒரு சில நேரத்தில் ஒரு 9 மாதம் வரைக்கும் அந்த சிகிச்சை காலம் நீட்டிக்கப்படும். ஸோ அவங்க எவ்வளோ நாள் மாத்திரை எடுக்கிறாங்களோ அது வரைக்கும் வந்துட்டு அதுக்கான அந்த 500 ரூபாய் மாதந்தோறும் அந்த வங்கியில் போட்டுட்ருக்காங்க. இப்போது இந்த 100 நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னிட்டு அந்த மாதந்தோறும் 500 ரூபாய் இருந்ததை கடந்த இப்போ நவம்பர் 2024 முதல் 1000 ரூபா மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்களோ இப்போ நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் 1000 ரூபா வந்துட்டு மாதந்தோறும் செலுத்தப்படுது. இது இந்திய அரசாங்கம் மூலிமா நேரடியாகவே அவங்க வங்கி கணக்கு போகுது.
ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த வருமான கோட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால அவங்களால அந்த தேவையான ஊட்டச்சத்து அவங்களால வாங்க முடியாத ஒரு காரணத்தினால் 2022 இருந்துட்டு வெளிநபர்கள் மூலயமா, அதாவது பெரிய கம்பெனி கார்ப்பரேட்ஸ் இல்லை தனிப்பட்ட நபரும் சரி, இல்லை நம்மளுடைய எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் அவங்க மூலயமா யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நேரடியாக காசநோயாளிகளை அவங்க தத்தெடுத்துக்கலாம். தத்தெடுத்துக்கிட்டு மாதந்தோறும் அந்த உணவு பெட்டகம்னு சொல்லுவோம், 3 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம்பருப்பு, அதில் வந்துட்டு எண்ணெய் ஒரு 1/2 கிலோ இருக்கும், நம்மளுடைய கருப்பு கடலை 1 கிலோ இருக்கும், ஹெல்த் மிக்ஸ் 1 கிலோ, இந்த மாதிரி கூட வந்துட்டு முட்டையுமே கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதந்தோறும் இந்த மாதிரி காசநோயாளியை தத்து எடுத்துக்கிட்டு ஒரு 700 ரூபா மதிப்புள்ள உணவு பெட்டகம் வந்துட்டு அதுவும் தனியாக கொடுத்துட்ருக்காங்க. 6 மாதம்னா 6 மாதம் வரைக்கும் தொடர்ந்து அது கொடுக்குற மாதிரி அந்த வசதியும் வந்துட்டு கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது ஆனால் வந்துட்டு இது டோனர்ஸ் தான். இது வந்துட்டு கிட்டத்தட்ட செப்டம்பர் 2022 ஒரு 10,000க்கு மேலே பேஸ்கெட் வந்துட்டு புதுச்சேரி காசநோயாளிகளுக்கு நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்களா யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்குறீங்களோ, உங்களுக்கு காசநோயாளிகளை தத்தெடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய அரசு மார்பு நிலையம் ஆம்பூர் சாலையில் இருக்கிறது நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு ஒரு நோயாளிக்காவது உங்களுடைய வாழ்நாளில் வந்து நீங்கள் கொடுத்து கண்டிப்பாக இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு பேர் நிக்ஷய் மித்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ மாதந்தோறும் 700 ரூபா மதிப்புள்ள அந்த ஒரு உணவு பெட்டகம். ஸோ உங்கள் மூலிமா நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களால் ஒரு நோயாளி பயனடைவாங்க. அந்த நிக்ஷய் மித்ரா நான் சொன்னால எங்களுடைய டிபி வண்டி வருது, அதில் ஒரு ஸ்கேனர் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வேணும்னா அந்த ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதிலே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னன்றது அதிலே காட்டும். இப்போ இந்த 100 நாள் விழிப்புணர்வு மூலயமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காச நோயாளிகளுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சாரத்தில் அதையும் சேர்த்துருக்காங்க. இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா நோயாளி ஒரு ஆள் தான், ஆனால் மீதி 3 பேருக்கு சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்போ வந்துட்டு இந்த அரசாங்கம் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. காசநோயால் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை எப்படி கண்காணிக்கிறீங்க? இப்போ இந்த 100 நாளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் முக்கியமாக வந்துட்டு யாரை பார்க்குறேன்னா, புதுச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மக்கள் வந்துட்டு டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆல்கஹாலிக் இருக்காங்க, எடை மெலிந்தவர்கள் 18 கீழே அந்த பிஎம்ஐ இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இவங்கள தான் இந்த 100 நாளைக்கு நாங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம். இதுதான் மெயின். இது ஏன்னா ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு என்னென்னா அறிகுறிகள் இருக்காது, கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்ரே வேணும். ஸோ நம்ம புதுச்சேரி அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ரே நாங்கள் இங்கே இருக்குது. அந்த 2 எக்ஸ்ரேமே வந்துட்டு மொபைல் எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க. வீடு வாசலில் கூட எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம எடுக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி 2 எக்ஸ்ரே இருக்குது. அந்த 2 எக்ஸ்ரே வச்சு தான் ஒரு ஏரியாவிலையும் கேம்ப் வந்துட்டு நாங்கள் இது பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அந்த குறிப்பிட்ட அந்த வல்னரபிள்னு சொல்லுவோம், பாதிப்பு அதிகமாக வரக்கூடிய மக்களை வந்து கண்டறிந்து அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மேற்கொண்டு அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு சளி பரிசோதனையும் நாங்கள் அங்கேருந்து செஞ்சிகிட்ருக்கோம். இப்போது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நோய் இருக்குன்ற இந்த பிரச்சாரத்தில் கண்டறியப்படும் நேரத்தில் அடுத்து அந்த வீட்டில் வேற யாருக்கா இருக்கான்றதை கண்டறியறதுக்கு வேண்டி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நாங்கள் எக்ஸ்ரே எடுக்கிறோம். அதில் யாருக்கா இருந்தால் அதுக்கான சிகிச்சை, இல்லை எக்ஸ்ரே வந்துட்டு நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் வராமல் தடுக்கிறதுக்கு வேண்டி தடுப்பு மாத்திரையும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். காச நோய் பாதிக்கப்பட்டு நம்ம கூட வசிக்கிறாங்கன்னா பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. காசநோயின்றது ஒரு தொற்று நோய், காற்று மூலியமாக பரவக்கூடியது தான். ஆனால் அவங்க இருமக்குள்ளே வாயை மூடிக்கிட்டு, தும்மல் வரக்குள்ள வாயை மூடிக்கிட்டு கரெக்டாக இருமுனாங்கன்னா அவங்க கிட்ட இருந்துட்டு மற்றவங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதை ஆனால் நம்ம இயல்பான வாழ்க்கையில் நம்ம யாருமே செய்கிறது கிடையாது. எங்கே நம்ம ஒரு பொது இடத்துக்கு போவோம், பீச்சுக்கு போவோம், கோயில் போவோம், மார்க்கெட் போவோம், தேட்டரில் இருப்போம், இருமல் வருது, தும்மல் வருது, நம்ம வாயை யாரும் மூடுறது கிடையாது, அப்படியே இரும்புகிறோம். அது மூலயமா இப்போ நான் ஒரு காசநோயாளியாக இருந்தேன், என்கிட்ட இருந்துட்டு மற்றவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதே தான் காசநோயாளி வீட்டில் இருக்கக்குள்ள அவருக்கு மாஸ்க் கொடுங்க, இல்லை இருமல் வரக்குள்ள வாயை மூடிக்கிட்டு இருமுன்னுன்றதை அவருக்கு நல்லா வந்துட்டு எங்களுடைய சுகாதார பணியாளர்கள் அவங்களுக்கு மாத்திரை ஆரம்பிக்கக்குள்ளே இதை அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் வீட்டில் யாருக்கும் அது பரவாது, எல்லோரும் ஒன்றா இருக்கலாம், சாப்பிடலாம், ஒன்றா உட்காந்து ஒரே தட்டில் இது பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. காசு நோயாளின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா அவருக்கு எந்த மாதிரியான ஆலோசனைகள்லாம் கொடுப்பீங்க? முக்கியமாக இப்போ நான் சொன்னது தான், ஏன்னா இது காற்று மூலியமாக பரவக்கூடிய ஒரு நோயின்றதுனால இருமல் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கணும். இதுதான் முக்கியமான முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், கண்ட இடத்துல அவங்களுடைய சளியோ எச்சிலோ துப்பக்கூடாது. இது 2ம் செஞ்சிட்டு இருந்தாங்கனாலே அந்த குடும்பத்தில் வசிக்கும் வேறு யாருக்கும் வராது.
அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா ஒரு காற்றோட்டமான அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு அடைஞ்ச ரூமில் அவங்க இருக்கக்கூடாது. ஸோ அவங்க இருக்கும் இடம் கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கும் இடமா இருந்துச்சுன்னா அவங்க ஏதாவது தவறுதலாக ஏதாவது இருமுனா கூட காற்றில் இருந்தால் கூட வெளியில் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள். சின்ன ரூம் இருக்குது, வீட்டில் வந்துட்டு எந்த ஜன்னல் வசதி எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக அது அங்கே இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ மற்ற நாட்களை விட பனி நாட்களில் இந்த காசநோய் இது வந்து அதிகமாக பரவுமா சார்? அப்படியே தான் இருக்குங்களா? அந்த மாதிரி இதில் வந்துட்டு சீசன் வச்சு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஒரு நோயாளி இருக்காங்க, அவங்கள தகுந்த நேரத்தில் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அவங்கள கண்டறிஞ்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுனால அந்த நோய் அவங்களுக்கும் சீக்கிரமாக குணமாயிடும், மற்றவங்களுக்கும் போகாது. அதே இப்போ ஒரு நோயாளி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தகுந்த இடத்துல போய் டெஸ்ட் கொடுக்க முடியல, அவருடைய நோயை கண்டுபிடிக்க முடியல, இல்லை அவருக்கு நோய் இருக்குன்னு உறுதி செய்யப்பட்டு விட்டது, ஆனால் அவர் மருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு சம்மதம் தெரிவிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க நோயை கண்டுபிடிக்க முடியல, இன்னொருத்தவங்க நோயை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் மருந்து சாப்பிட்றதுக்கு சம்மதம் தெரிவிக்கலைன்னா அவங்க கிட்ட இருந்து வருடந்தோறும் குறைஞ்சது ஒரு 15 பேருக்காவது அந்த நோய் வந்து அவங்க மூலியமாக பரவும். இதுதான் இதில் இருக்கிற பெரிய ரிஸ்கே. ஸோ அதனால் அந்த அறிகுறிகள் இருக்குதுன்னா எல்லாரும் தானாக முன் வந்து வருடத்தில் எத்தனை தடவை ஒன்றா வரட்டும், வந்துச்சுன்னா எனக்கு காசநோய் இல்லைன்றதை வந்து உறுதிப்படுத்திக்கணும். இப்போ காசநோய்க்கு புதுச்சேரியில் எங்கெங்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறீங்க சார்? இப்போ காசநோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அரசு மார்பு நோய் நிலையம் இருக்குது ஆம்பூர் சாலையில். ஸோ அங்கே ஒரு வசதி இருக்குது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம கோரிமேட்டில் அதுக்கான மருத்துவமனையும் இருக்குது. ஸோ அந்த மருத்துவமனையில் லேப் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது, எல்லா டெஸ்ட்டும் செய்யக்கூடிய வசதி அந்த லேபில் இருக்குது. இதை தவிர்த்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் சளி பரிசோதனை செய்வதற்கான வசதி வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் மெடிக்கல் காலேஜில் எல்லா இடத்துலையுமே சளி பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய வசதி இருக்குது. காசு நோய்க்குன்னு ஒருத்தவங்க பரிசோதனை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கவர்மெண்ட் உள்ளார வந்தாங்கன்னா முற்றிலும் இலவசம். இது எங்கேயுமே இதுக்கான வந்துட்டு எதுவும் கிடையாது, இலவசமாக அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டறியப்பட்டதுக்கு அப்புறம் மாத்திரையும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி அந்த சென்டர் அங்கே இருக்கக்குள்ள அவங்க போயிட்டு அந்த இடத்துல காட்டினாங்கன்னா மாத்திரையும் இலவசம். இது ரெண்டுத்துக்கும் நம்மளுடைய அந்த நோயாளிகள் அதுக்குன்னு எதுவும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரைவேட்டில் போயிட்டு கண்டுபிடிச்சாலும் அவங்க உடனே என்ன செய்வாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அரசு மார்பு நிலையத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அங்கேருந்து அந்த நபர் இப்போது ஒரு பகுதியிலேருந்து வரோன்னா அந்த அடுத்து அங்கே எங்கே அடுத்த ஆரம்ப சுகாதாரம் அவரோட வீட்டுக்கு அடுத்து எங்கே இருக்கோ அங்கே அவர் அனுப்பிச்சு அங்கேருந்து சிகிச்சை எடுத்துக்க சொல்லி இங்கேருந்து ஒரு லெட்டர் கொடுத்து அங்கே அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ தனியார் மருத்துவமனைகளில் வந்து சிகிச்சை அளிக்கிறது கிடையாது, அவங்க வந்து காசநோய் இருக்குன்னு கண்டறிஞ்சிட்டாங்கன்னா அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வச்சுடுவாங்க, அப்படி தானே சார்? ஆமாம், தனியார் மருத்துவமனையில் எனக்கு மாத்திரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் இதில் மட்டும்தான் கிடைக்கும். மாத்திரை வந்து மற்ற நீங்கள் நோய்க்கு மாத்திரை கிடைக்கிற மாதிரி போய் மெடிக்கல் ஷாப்பில் எங்கேயுமே இந்த மாத்திரை கிடைக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஏற்கனவே அந்த மாதிரி விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க வந்துட்டு அதை சேல் பண்ணுறாங்கன்னா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் எங்களுடைய சுகாதார பணியாளர்கள் அவர் எங்கே என்னன்னு போயிட்டு இது பண்ணி மேற்கொண்டு அவருக்கு என்னென்ன வசதி செய்யணுமோ எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காசநோயால் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு குறைஞ்சின்னு வருதா எப்படிங்க சார்? அது நான் முன்கூட்டியே சொன்ன 2015 இருந்ததுக்கும் இப்போ 2022 ஆண்டு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து ஒரு மெடல், சில்வர் மெடல் கொடுத்து நம்ம புதுச்சேரி இதை வந்து கௌரவிச்சிருக்காங்க. அதாவது 59% புதுசாக வர காசநோய் வந்துட்டு குறைஞ்சிருக்கு புதுச்சேரியில் 59%. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 100 நாள் இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி இது பண்ணுறதை பொறுத்து தான் மேற்கொண்டு இந்திய அரசாங்கம் என்னன்றதை தெரியப்படுத்துவாங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுக்காரங்க ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஸோ வயதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 40 வயதுக்கு மேலே வந்துட்டு பாதிப்புகள் அதிகம். குழந்தைகளுக்கு மிகவும் குறைவு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு ஏதாவது சிறப்பான காரணங்கள் எதாவது இருக்குமா? ஒன்று வந்துட்டு நிறைய பேர் அதில் வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்காங்க, ஸோ அந்த நீரிழிவு நோயாளிகள் இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஸ்மோக்கர்ஸ், புகைப்பழக்கம் உள்ளவங்க, மது பழக்கம் அந்த குரூப்பில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதோட தாக்கம் வந்துட்டு அந்த வயதில் உள்ளவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வந்து காசநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு கண்காணிக்கிறீங்க சார்? ஹெச்ஐவின்னு ஒருத்தருக்கு வந்துட்டு நம்ம சொல்கிறோன்னா அவங்களோட எதிர்ப்பு சக்தி வந்துட்டு மிகவும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு எல்லா நோயும் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதில் வந்து காசநோயும் ஒன்று. ஸோ அதனால் இப்போ ஹெச்ஐவி வந்துட்டு மாத்திரை வந்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஏஆர்டி சென்டர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் மாதந்தோறும் அந்த இடத்துல தான் போயிட்டு அவங்க மாத்திரை வாங்கிட்டு வரணும். ஒவ்வொரு மாதமும் அங்கே போய் அவங்க மாத்திரை வாங்கக்குள்ள
இல்லை அங்கே இருக்கிற நம்மளுடைய சுகாதார பணியாளர்கள் உங்களுக்கு ஏதாவது தற்சமயம் இருமல் இருக்கா, காய்ச்சல் இருக்கான்றதை கேட்டுட்டு அது ஒரு சீல் இருக்குது, அதில் நோனா அவங்களுக்கு வந்து ஏஆர்டி அந்த மாத்திரையை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதில் ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்கன்னா உடனடியாக சளி டெஸ்ட்டு, எக்ஸ்ரே மாதந்தோறும் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுக்கப்புறம் அதுக்கான காசநோய்க்கான மாத்திரையும் அதே இடத்துல 2 மாத்திரையும் ஒன்றா சேர்ந்து அவங்க வாங்கிக்கலாம். நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளுக்கு காசநோய் கண்டறியும் முகாம்களை நடத்தணும் அப்படின்னும், சிறைச்சாலை ஊழியர்களுக்கு அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னும் மத்திய உள்துறை அமைச்சகம் சமீபத்தில் ஒரு அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. இது வந்து காசநோயால் பாதிக்கப்பட்ட யாரும் விடுபட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைங்களா? கண்டிப்பாக. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 100 நாள் பிரச்சாரத்தில் என்னென்னா, நான் சொன்ன அந்த ஒரு 7 வகையான நபர்களுக்கு அதிகம் வர வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களை மட்டும் அல்லாமல், அதாவது நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு மத்திய அமைச்சகம் வந்துட்டு அவங்களையும் போயிட்டு ஸ்க்ரீன் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்களும் கடந்த ஒரு மாதமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இண்டஸ்ட்ரீஸில் போயிட்டு அங்கேயும் இந்த கேம்ப் வந்துட்டு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதை முதியோர்கள் இல்லம் அங்கேயும் போயிட்டு அந்த இடத்துல நம்ம இது பண்ணணும். அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி சிறைச்சாலை, ஸோ அங்கேயும் வந்துட்டு இந்த மாதம் கடைசியாக வந்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து அங்கேயும் கேம்ப் இது பண்ணிடுறோம். அங்கே எல்லாருமே ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த என்ன சொல்ல ஸ்பெஷல் செட்டிங்ஸில் ஆட்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த 100 நாளில் வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த முதியோர்கள் இல்லத்தில் போய்ட்டு செக் பண்ணக்குள்ள அங்கே எங்களால் வந்து ஒரு 2 பேருக்கு காசநோய் இருக்குன்றது உறுதி செய்யப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சை ஆரம்பிச்சிருக்கோம். மற்ற எல்லாருக்கும் கூட வசிக்கும் எல்லாருக்கும் இந்த இல்லைன்றதை உறுதிப்படுத்திட்டு வராமல் தடுக்கிறதுக்கான அந்த சிகிச்சையும் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 100 நாள் பிரச்சாரத்தில் என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகளை புதுச்சேரியில் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த 100 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மெயினாக ஒரு டிபி அந்த ஒரு எல்இடி வண்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் காசநோய்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குது, என்னென்ன டெஸ்ட் இருக்குது, எங்கெங்கே அந்த டெஸ்ட்டு செய்வாங்க, உறுதி செய்யப்பட்டதுக்கப்புறம் சிகிச்சை எவ்வளோ நாளைக்கு, அடுத்து அவங்களுடைய சுகர் அதாவது டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் எப்படி இருக்குது அதை பார்க்குறதுக்கான அந்த இது, அடுத்து அவங்களுக்கான அந்த மாதந்தோறும் உள்ள 1000 ரூபா அந்த இது கிடைக்குதுன்றதை, அடுத்து அவங்க உணவு பெட்டகம் வீட்டில் யாராருக்கெல்லாம் வந்துட்டு இருக்கக்குள்ள வீட்டில் எப்படி ஸ்க்ரீன் அவங்களுக்கு இருக்கா இல்லைன்றதை உறுதி செய்யப்பட்டு தடுப்பு சிகிச்சை கொடுக்கணுன்றது, இது எல்லாமே அந்த வண்டியில் ஒரு வீடியோவாக நாங்கள் வந்துட்டு இது பண்ணிவிட்டு, ஸோ எங்களுடைய எக்ஸ்ரே கேம்ப் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ரே முகாம் எங்கெங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடியே அந்த வண்டி போயிடும். இப்போ ஒரு பகுதியில் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எக்ஸ்ரே முகாம் வைக்கிறேன்னா முன்கூட்டியே இன்றைக்கி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த இடத்துக்கு எந்த பகுதியில் வைக்க போகிறோமோ இந்த வண்டி வந்து அந்த பகுதியிலே தான் திருப்பி வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். கடந்த 34 நாளாக இது வந்துட்டு முக்கியமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது மட்டும் அல்லாமல் ஸ்கூலில் போயிட்டு ஸோ நம்மளுடைய மருத்துவர்கள், ஆரம்ப சுகாதார மருத்துவர்கள், அங்கே பணியாற்றும் பணியாளர் அவங்க போயிட்டு ஸோ ஸ்கூலில் வந்துட்டு காசநோய்னா என்னன்றது அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு இது பண்ணுற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு இது தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். தேவைப்படும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கான இது ஒரு வாக்கத்தான் நடை இதுவும் வந்துட்டு எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதுவும் வந்துட்டு தொடர்ந்து இது நடத்திக்கிட்டு இருக்கோம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் கேட்டிருக்கோம், இது வரைக்கும் அதெல்லாம் இன்னும் முடிவாகலை. இது அடுத்து இது ஒன்று பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு நாங்களுடைய எஃப்எம் சேனல்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சேனலில் ஒரு நாளைக்கு 20 முறை வந்துட்டு அது தொடர்ந்து வந்துட்டு அதில் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த 20 முறையும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தான் காசநோய்னா என்ன, எங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க, என்னென்ன சலுகைகள் அரசாங்கம் கொடுக்குது, எப்படி வராமல் தடுக்க முடியுன்றதை ஒரு 20 முறை ஒரு எஃப்எம்லேயும் இதாகிட்டு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸில் வந்துட்டு நாங்கள் இதை வந்துட்டு அந்த மெசேஜை வந்துட்டு அங்கேயும் நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஆட்டோஸ் வந்துட்டு இப்போ கேட்டிருக்கோம், ஆட்டோ பின்னாடி வந்து பேனர்ஸ் இது பண்ணுற மாதிரி அந்த ஒரு முயற்சியை வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காசநோயோட அறிகுறிகள் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த பிரச்சாரத்தோட நோக்கமே என்னென்னா அறிகுறிகள், அதாவது நான் முன்கூட்டி சொன்ன மாதிரி அந்த 7 நபர்களுக்கு வந்துட்டு அறிகுறிகள் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. உங்கள் ஏரியாவில் கேம்ப் நடக்குள்ள தானாக நீங்களே முன் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து, ஏன்னா முன்னாடியெல்லாம் உங்களுக்கே தெரியும் எக்ஸ்ரேன்றது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் போய் நிற்கணும், அங்கே நின்று வெயிட் பண்ணி எடுக்கணும். இப்போது டெக்னாலஜி வந்துட்டு உங்கள் வீட்டு வாசல்லே ஒரு சின்ன கேமரா மாதிரி ஒரு எக்ஸ்ரே மிஷின் வந்துடுச்சு, வந்து அங்கேயே எடுக்கக்கூடிய வசதி இருக்குது. ஸோ உங்களை தேடி நம்மளுடைய புதுச்சேரி சுகாதார
இது மையம் வந்துட்டு இந்த அளவுக்கு எல்லா வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுடைய சுகாதார பணியாளர்கள் உங்களிடம் வரக்குள்ள அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஸோ எக்ஸ்ரே எடுத்து காசநோய் இல்லைன்றதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு வளமான ஒரு சமுதாயத்தை உங்கள் வீட்லேயும் அது சூழ்நிலையை உருவாக்க முடியும், உங்களோட சமுதாயத்திலையும் அதை உருவாக்க முடியும். அதன் மூலம் கண்டிப்பாக நம்மளுடைய கனவு காசநோய் இல்லாத புதுச்சேரி, காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும். இது வரைக்கும் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்தோடு மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தற்பொழுது நடைபெற்று வரும் 100 நாள் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் பற்றி மிக அருமையாக எடுத்து சொன்னீங்க. அதனுடைய நோக்கம் என்ன, மக்கள் எந்த அளவுக்கு அரசனுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதை பற்றிலாம் ரொம்ப நல்லா விளக்கமாகவே சொன்னீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. இதுவரை நேயர்கள் கேட்டது காசநோய் இல்லாத இந்தியாவிற்கான 100 நாள் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் குறித்த நேர்முகம். இதில் பங்கேற்றவர் புதுச்சேரி மாநில காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ். உடன் நேர்முகம் கண்டவர் பி. இளஞ்செழியன். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ். நாத். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.